இன்றைய தேவ செய்தியின் தலைப்பு தீர்க்கதரிசியம், தீர்க்க தரிசன வரங்களும். தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலும் சொன்னது உண்டு. தீர்க்க தரிசனம் புதிய ஏற்பாட்டிலும் சொன்னது உண்டு. தேவன் சிலரை தீர்க்கதரிசியாக தெரிந்தெடுக்கிறார். அதே நேரத்தில் புதிய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசன வரங்கள் என்று சொல்லப்படுகின்றது. இந்த தீர்க்கதரிசிக்கும் தீர்க்க தரிசன வரங்களுக்கும் உள்ள வித்தியாசங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இல்லாட்டாலும் சரி, தீர்க்க தரிசன வரம் செயல்படும். எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். யார் தீர்க்கதரிசி, யார் தீர்க்க தரிசன வரம் பெற்றவர்கள் என்பதை வசன அடிப்படையில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். 2 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 21வது வசனம். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். தீர்க்கதரிசி என்று சொல்லப்படுகிறவர்கள் பரிசுத்தவான்களாய் இருப்பார்கள். தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் உண்டானதல்ல என்றால் அது மாமிசத்தில் வரக்கூடியது அல்ல. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். நாம் இதை அதிக ஆழமாக தெரிந்து கொள்ள வேண்டும். கள்ள தீர்க்க தரிசனத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது சரியான தீர்க்க தரிசனம் தானா, அதை எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும். யார் தீர்க்கதரிசி, இந்த தீர்க்க தரிசனம் வரும் யாருக்கெல்லாம் செயல்படும், வேத வசனம் என்ன சொல்லுகிறது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் தீர்க்க தரிசியாய் ஒருத்தரை தெரிந்து கொள்ளுகிறதா இருந்தார், வாட்ச் ஹிஸ் லைஃப். எல்லாம் கவனித்துக்கோங்க. தேவனால் தீர்க்க தரிசியாய் தெரிந்து கொள்ளப்படுகிறவர்களும் உண்டு, தங்களையே தாங்கள் தீர்க்கதரிசி என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தங்களையே தாங்கள் தீர்க்கதரிசி என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் சொல்லுகிற தீர்க்க தரிசனத்தை வைத்து நாம் அவர்கள் தீர்க்கதரிசி என்று கண்டுகொள்ள வேண்டும். தேவனுடைய தீர்க்க தரிசன வரத்தை பெற்றுவிட்டு தங்களையே தீர்க்கதரிசி என்று அறிவிக்கிறவர்களும் உண்டு. How to differentiate or how to recognize both, அதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும், நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டார்கள். அவன் தீர்க்கதரிசியாய் இருக்கிறவன் பரிசுத்தவானாக இருப்பான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஒருத்தன் பணத்துக்காக தீர்க்க தரிசனம் சொன்னா அவன் பரிசுத்தவான் அல்ல. பணத்தை எதிர்பார்க்கிறவனும் பரிசுத்தவான் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நீ அவனிடத்தில் போ,
உனக்கு காசு கொடுப்பான். ஏமாந்துடாதீங்க, அவங்க தீர்க்கதரிசி அல்ல. என்னைக்குமே ஆண்டவர் காசு கொடுப்பான்னு சொல்லி அனுப்பவே மாட்டார். அதில் ஆண்டவருடைய நாமம் தூஷிக்கப்படும். நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்பாடுங்கிறது அவன் தீர்க்கதரிசியாக இருந்தாலும் வரதான் செய்யும், இல்லாட்டாலும் வரதான் செய்யும். அதை வைத்து நாம் ஏமாந்து போய்விடக்கூடாது. நாம் நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் ஒருத்தரை தெரிந்தெடுக்கிறார். சிறு பிராயத்தில் இருந்தும் தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொள்வார். கர்ப்பத்தில் உற்பவிக்கிறதற்கு முன்னாலேயே தீர்க்கதரிசியாயும் தெரிந்து கொள்வார். அவர்கள் வளர்ந்த பின்பும் அவர்களை தீர்க்கதரிசியாக உருவாக்குவார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 4வது 5வது வசனங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன். நீ கர்ப்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் உருவாகும் முன்னே. நல்லா கடைங்க, அவன் பிறக்கும் முன்னாலேயே அவனை தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டார். தேவன் தெரிந்து கொள்ளுகிறாரு. ஆனால் அதை அறிவிக்கிறது இப்போ விவரம் அறிஞ்ச வயசுல தான் அவனுக்கு சொல்றார். விவரம் அறிஞ்ச வயசுல தான் அந்த வரத்தையே அவனுக்கு கொடுக்கிறாரு. வாசிப்போம். அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே. நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எல்லாம் நீ பேசுவாயாக. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி, கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன். பார், பிடுங்கவும் இடிக்கவும் அடிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். அந்த தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொள்ளுகிறவன் யாருக்குமே பயப்பட மாட்டான். நல்லா கவனித்துங்க. எச்சரிப்பு கொடுத்தா எச்சரிப்பு அப்படியே சொல்லுவான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அப்படியே சொல்லுவான். ஆண்டவர் உன்னை குறித்து சில காரியம் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் இப்ப சொல்ல மாட்டேன். இப்ப நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டான்னா அவன் தீர்க்கதரிசி இல்லை. கர்த்தர் இப்ப சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லிட்டா அவன் தீர்க்கதரிசி. நல்ல கவனிங்க. யாரு தீர்க்கதரிசி? அவன் பரிசுத்தவான். அவனுக்கு நீ குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு நாளும் தீர்க்கதரிசி போய் சொல்ல மாட்டான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். பொய் சொன்னால் அவன் தீர்க்கதரிசனம் ஆப்ரேட் ஆகாது. நாம் தீர்க்கதரிசிகளை அறிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே அவன் ஒரு கெபிக்குள் போய் தங்கினான். இதோ கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், எலியாவே, இங்கே உனக்கு என்ன காரியம் என்றார். எலியாவே, அப்ப அங்க எலியா இருக்கிறான்னு அர்த்தம். இப்ப அந்த எலியாட்ட தான் கர்த்தர் பேசுகிறார். 15, 16 வசனங்கள்.
அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்குவின் வழியாய் வனாந்தரத்திற்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி, ஆபின் மெக்கோலா ஊராரான சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. உன் ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாய் அபிஷேகம் பண்ணு. சம்பவிப்பதாவது, ஆசகேலின் பட்டயத்திற்கு தப்பினவனை யெகூ கொன்று போடுவான், யெகூவின் பட்டயத்திற்கு தப்பினவனை எலிசா கொன்று போடுவான். ஆண்டவர் சொல்லுகிறார் 19வது வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் 12 ஏர் பூட்டி உழுத சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை கண்டான். அவன் 12ஆம் ஏரை ஓட்டி கொண்டிருந்தான். நல்ல கவனிய, அவன் தீர்க்கதரிசியா தெரிந்திருக்கிறார். அவன் இப்போ விவசாயம் செய்கிறவனாக இருக்கிறான். ஒரு விவசாயம் செய்கிறவனை தான் எலியா ஸ்தானத்தில் தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொள்கிறார். அங்க எரேமியாவை தாயின் கற்பத்திலேயே தெரிந்து கொண்டேன்னு சொல்றாரு. இங்க ஏற்பூட்டி உழுதுகிட்டு இருக்கிறவனை தெரிந்து கொண்டு அவனை போய் அபிஷேகன்னு சொல்றாரு. வாசிப்போம். எலியா அவன் இருக்கும் இடம் மட்டும் போய் அவன் மேல் தன் சால்வையை போட்டான். அந்த சால்வை மூலமாக தான் தீர்க்க தரிசன அபிஷேகம் அவன் மேல இறங்குது. ரெட்டிப்பான அபிஷேகமும் சால்வை மூலமாக தான் இறங்கும். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். 21வது வசனம். அப்பொழுது அவன் இவனை விட்டு போய் ஓர் ஏர் மாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மர முட்டைகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலியாவுடைய பணிவிடைக்காரனா தான் இருந்தான், தீர்க்கதரிசியா இல்ல. ஆனா அவனுக்கு எல்லாம் தெரியும். எலியா எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் இவன் அமர்ந்திருந்தான். எலியாவுடைய கரத்துக்குள் அடங்கி இருந்தான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட போகிறாங்கிறதும் இவனுக்கு தெரியும். நல்லா கவனிக்க வேண்டும். அதனால எலியாவை விடவே மாட்டான். அவன் இருதயத்தில் இருந்த எண்ணம் எல்லாமே எலியாவுக்குள் இருக்கிற அபிஷேகம் ரெட்டிப்பாக வேண்டும். எப்பொழுதுமே நீ எந்த அளவுக்கு நீ தாகமாய் இருக்கிறியோ ஆண்டவர் அந்த அபிஷேகத்தை அதிகமாய் கொடுப்பார். அனாயிண்டிங் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படிலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த thirst you have for the anointing. எந்த அளவுக்கு உனக்கு தாகம் இருக்கு, எந்த அளவுக்கு நீ எதிர்பார்க்கிற, அந்த அபிஷேகத்துக்கு கொடுப்பாரு. இட்ஸ் a treasure. அவன் மேல அவ்வளோ தாகத்தோடு இந்த அபிஷேகம் இவனுக்குள்ள போய்விட்டது. அவன் கூட இருந்து எலியாவும் எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டான். எலியா எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு எலியாவுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கிறான். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். பின்பு ஒரு நாள் எலிசா சோனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டு கொண்டாள். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். பரிசுத்தவான் எப்பொழுதுமே ஒருத்தன் பரிசுத்தவானா இல்லையாங்கிறத பெண்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். நல்லா கவனிக்க வேண்டும். அவன் பரிசுத்தவானா இல்லையா, அவ சொல்றா அவன் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். அவன் முகத்தை கூட பார்த்து பேச மாட்டான்.
நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். இந்த எலிசாட்ட நாகமான் குஷ்டரோகம் சுகமாகிறதற்காக வருகிறான். 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொன்னான். அது தேவன் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. நீ அங்க போய் குளியப்பா. 14வது வசனத்திலிருந்து, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் ஒழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். நீங்க யார் பரிசுத்தவான்? வாசிப்போம். அதற்கு அவன், நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான். வாங்க வேண்டும் என்று வருந்தினாலும் பணத்துக்காக அவன் ஊழியம் செய்ய மாட்டான். எல்லாம் கவனிக்க வேண்டாம். தேவ மனுஷர்கள் எல்லாம் 100% கர்த்தரை தான் சார்ந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தேவை அவர் கொடுப்பாரு. அத்தனை தேவையும் அவர் சந்திப்பாரு. நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 26வது வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாய் நடந்து கொண்டான். 3வது அதிகாரம் 3வது 4வது வசனம். தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அப்பொழுது கர்த்தர் ஒரு வாலிப பையனா இருக்கிறான். சிறு பையன் இல்ல, ஒரு வாலிப பிராயத்துக்கு வந்துட்டான். கர்த்தர் அவனை கூப்பிடுகிறார். 6வது வசனம். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிடுகிறார். 10வது வசனத்திலிருந்து, அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன் போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன். அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்துக் கொண்டிருக்கும். டைரக்டா பேசுறது, முகமுகமா பேசுறது. அவன் தான் தீர்க்கதரிசி. நேரடியாக பேசுறான். அவர் வந்து அவன் பேரை சொல்லி கூப்பிடுறாரு. செய்ய போகிற காரியத்தை குறித்து சொல்லுகிறாரு. எல்லாம் கவனிக்க வேணும். 19வது 20வது வசனங்கள். சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஒரு வார்த்தை கூட அவன் சொன்ன தீர்க்க தரிசனம் ஒண்ணு கூட தவறி போகவில்லை. வாசிப்போம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று தான் முதல் பெயர் சபா மட்டுமுள்ள சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. அவன் ஒரு தீர்க்கதரிசி. தேவனால் ஏற்படுத்தப்பட்டார். அவன் பரிசுத்தவானாயிருப்பான். 1 சாமுவேலின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேலர் அனைவரையும் நோக்கி, இதோ நீங்கள் எனக்கு சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர்
உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன். என் குமாரர் உங்களோடு இருப்பார்கள். நான் என் சிறு வயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். நல்ல கவனிங்க. நானோ கிழவனும் நரைத்தவனுமானே, சிறு வயதில் இருந்து உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். அவன் பிறந்து பால் மறந்த உடனே கொண்டு விட்டான், அங்கதான் கிடக்கிறான். இப்ப கேட்கிறான், வாசிப்போம். இதோ இருக்கிறேன், கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன், யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன், யாருக்கு அநியாயம் செய்தேன், யாருக்கு இடுக்கண் செய்தேன், யார் கையில் பரிதானம் வாங்கி கொண்டு கண்சாடையாயிருந்தேன், சொல்லுங்கள், அப்படி உண்டானால் அதை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன் என்றான். என்ன பியூட்டிஃபுல் வார்த்தை. என் கூடயே தானே நீங்க இருக்கீங்க. நான் சிறு பிள்ளையில இருந்தீங்க தானே இருக்கிறேன். என்னிடத்துல குற்றம் கண்டுபிடிச்சா சொல்லுங்க. இயேசு சொன்னாரே யோவான் 8:46, என்னிடத்துல பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும். அதுதான் இவன் கேட்கிறான், என்னை குறித்து சாட்சி சொல்லுங்க. வாசிப்போம். அதற்கு அவர்கள், நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கையில் ஒன்றும் கண்டுபிடிக்கவில்லை என்பதற்கு கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியாயிருக்கிறார். அது கர்த்தர் முதல் சாட்சி. அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவன். அன்னைக்கு தானியேல் சொன்னானே, சிங்கம் ஏன் என்னை சேதப்படுத்தவில்லை, நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவன், ராஜாவாகிய உமக்கும் நான் நீதிகேடு செய்யவில்லை. அது மாதிரி தான் அவன் சொல்றான். என் கையில் ஒன்று நீங்க கண்டுபிடிக்க, கர்த்தர் உங்களுக்கு எதிராக சாட்சியா இருக்கிறார், அவர் அபிஷேகம் பண்ணினவரும் இன்று அதற்கு சாட்சி என்றான். அதற்கு அவர்கள், அவர் சாட்சிதான் என்றார்கள். தீர்க்கதரிசின்னு சொல்றவன் பணத்துக்கு ஆசைப்பட மாட்டான், பணத்தை எதிர்பார்க்க மாட்டான். ஆண்டவர் உன்னிடத்துல போய் வாங்கிட்டு வர சொன்னார், ஒரு நாளும் கர்த்தர் சொல்ல மாட்டார். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் கொடுக்க சொன்னார், உனக்காக நான் உபவாசம் இருந்து ஆண்டவரிடத்துல வாங்கிட்டு வர்றேன், இவ்வளவு செலவாகும். அவன் தீர்க்கதரிசி இல்லை. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக எசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தில் இருந்து. உசியா ராஜா மரணம் அடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. தரிசனம் பார்க்கிறான், திறந்த கண்ணில் தரிசனம் பார்க்கிறான். அவன் தீர்க்கதரிசி இல்லை. இப்போ நல்லா கவனித்துக்கிறாங்க, இந்த தரிசனம் பார்க்கிற நேரம் அவன் தீர்க்கதரிசி கிடையாது. வாசிப்போம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. சத்தத்தையும் கேட்கிறான், தரிசனத்தையும் பார்க்கிறான்.
நம்ம நினைக்கிறோம் தீர்க்கதரிசிக்கு தான் தரிசனம் கொடுப்பார். இப்போ அவன் தீர்க்கதரிசி அல்ல. வாசிப்போம். அப்பொழுது நான், ஐயோ அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன், நான் அசுத்த உதடுகள் உள்ளவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்களின் நடுவில் வாசமாயிருக்கிறவன், அசுத்த உதடுகள் உள்ள ஜனங்கள் நடுவே வாசமாயிருக்கிறேன். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே, என் கண்கள் கண்டதே என்றேன். யாரு அவரை தரிசனம் பார்த்தது? அசுத்த உதடு உள்ளவன் சொல்றவன். நான் தரிசனம் பார்த்து சொன்னேன்னு சொன்ன உடனே தீர்க்கதரிசின்னு நினைச்சிடாதீங்க. எல்லாருக்கும் காமிப்பாரு. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். யாருனாலும் பார்க்க முடியும். சின்ன பிள்ளை கூட என்கிட்ட சொல்லிச்சு, அங்க ஏசப்பா நிக்கிறத நான் பார்த்தேன். எப்படிம்மா ஏசப்பான்னு தெரியும்? ஆமா, வெளிச்சமா இருந்தாரு. காமிப்பாரு, காமிப்பாரு. அந்த பிள்ளைக்கு பொய் சொல்ல தெரியாது. புறஜாதிக்கு காமிப்பாரு. இன்னைக்கு யாரும் ஒருத்தர் வந்து சொன்னாங்களா? யாரும் ஒருத்தர், நான் நீங்க தான் நிக்கீங்க நினைச்சு நான் கண்டுக்கிடவே இல்லை. அப்புறம் பார்த்தா ஏசப்பா அங்க நடந்துகிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனித்துக்கொள். யாருக்குனாலும் காமிப்பாரு, யாருனாலும் பார்க்க முடியும். அத மாதிரி இவனும் பார்க்கிறான். வாசிப்போம். அப்பொழுது சேராபின்களில் ஒருவன் பலிபீடத்தில் இருந்து தான் கையிலே பிடித்த குறட்டால் ஒரு நெருப்பு தழலை எடுத்து என்னிடத்தில் பறந்து வந்து அதனால் என் வாயை தொட்டு இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். அக்னியில அவனை பரிசுத்தமாக்குறாரு. நல்லா கவனி, வாசிக்க. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? அக்னியில பரிசுத்தம் பண்ணின பிறகு சத்தம் கேட்கு. இப்போ அவன் பரிசுத்தவான். உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது. இப்போ அவன் பரிசுத்தவான். அவன் பரிசுத்தவான ஆனதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது. பின்பு யாரை நான் அனுப்புவேன்? யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். எடுத்த எடுப்பிலேயே இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு கிடைக்கிறது. அவன் இயேசுவையே பார்த்தது கிடையாது. அவர் காலத்திலேயே அவன் கிடையாது. அவன் சொன்ன அநேக தீர்க்க தரிசனங்கள் என்றோ பிறக்க போகிற இயேசுவை குறித்து. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்றான். ஐயோ, நான் அசுத்த உதடுள்ள மக்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன் சொன்னவனை பரிசுத்தப்படுத்தி தீர்க்கதரிசி ஆக்கினாரே. யாரையும் அவர் தீர்க்கதரிசி ஆக்குவார். எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் தீர்க்கதரிசி ஆக்குவார். ஆனா தீர்க்கதரிசி ஆனதுக்கு அப்புறம் அவன் பரிசுத்தவானா இருப்பான். நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். மோசே ஒரு கொலைகாரன் தான், கொலை செஞ்சவன் தான். அவன் சாதாரண தீர்க்கதரிசி இல்லை. அவனுக்கு ஒப்பான தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டில் எவனுமே கிடையாது. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான தீர்க்கதரிசி. நல்லா கவனித்துக் கொள்ள வேண்டும். ஆனா அவன் கொலைகாரன் தான். அவனை தேவன் அழைத்ததுக்கு அப்புறம் அவனை போல பரிசுத்தவான் கிடையாது.
அக்கினியில் அவரோடு கூட நின்று பேசக்கூடிய அளவுக்கு பரிசுத்தவான். அவர் முதுவை பார்க்கக்கூடிய அளவுக்கு அவன் பரிசுத்தவான். அவருடைய கையில தூக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அவன் பரிசுத்தவான். உன்னை தீர்க்கதரிசியாய் தெரிந்தெடுத்துட்டாரா? உன் சோபன் உல்டாவா மாறிடும். எல்லாம் கவனித்துக்கொள்ள வேண்டும். மோசேயே மாதிரி கோபக்காரன் கிடையாது. அவனை அப்படியே உல்டாவா மாத்தி பூமியில் உள்ள சகல மனிதரிலும் சாந்த குணமுள்ளவன் என்று வேதம் சொல்ல அளவுக்கு மாத்திட்டாரு. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ இவன் தீர்க்க தரிசனம் சொல்றான் இயேசுவை குறித்து. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 22-23. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. தீர்க்கதரிசி மூலமாய், ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய், இவன் மூலமாய் சொல்லப்பட்டதை அங்க வேதத்தில் சொல்லக்கூடாது. வாசிப்போம். அவன் இதோ ஒரு கன்னிகை கற்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அதுதானே சொன்னான். யாரை எப்படிப்பட்ட தீர்க்கதரிசி ஆக்கியிருக்கிறார், எப்படிப்பட்ட ரெவலேஷன் கொடுக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 2வது வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. நல்ல கவனிங்க. அப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றான். இது இயேசுவின் காலத்தில் இயேசுவுக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 15வது 16வது வசனம். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது. ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். யாரு சொல்றா? ஏசாயா தீர்க்கதரிசி. ஐயோ நான் அதமானே, கர்த்தரை என் கண்கள் கண்டதே, அசுத்த உதடுள்வன் சொன்னவன் தான். எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணினேன். 7வது வசனம் வரைக்கும் இயேசுவை பத்தி தான் சொல்லுது. இவன் மூலமா தான் கர்த்தர் அங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். 6வது வசனம். நாம் எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம், கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். 12வது வசனம் வரைக்கும் இயேசுவை குறித்து சொல்லப்படுகிறது. யார் சொல்றா? ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 4வது வசனம். இலை படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். இப்படி நிறைய இயேசுவை பற்றிய சகல வெளிப்பாடுகள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார் யோவான் 5:39, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து அந்த வேத வாக்கியத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கு, அதனால் நித்திய ஜீவன் என்று எண்ணுகிறீர்களே என்று சொன்னாரே.
தாவீது சொல்லியிருக்கிறான், ஏசாயா சொல்லியிருக்கிறான், எரேமியா சொல்லியிருக்கிறான், நல்ல கவனியா ஓசியா சொல்லியிருக்கிறான், யோவேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறான், அநேகர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லியிருக்கிறான். இவனும் அதிலே ஒருவன். அடுத்தபடியாக மோசே குறித்து ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு இஸ்ரவேலை எகிப்தில் இருந்து புறப்பட பண்ணினார். தீர்க்கதரிசியினால் காக்கப்பட்டான். அந்த தீர்க்கதரிசி மோசே. உபாகமம் 18வது அதிகாரம் 18வது வசனம். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதை எல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசி. மோசே இயேசுவோடு கூட ஒப்பிட்டு பேசப்பட்ட தீர்க்கதரிசி. எதையெல்லாம் தேவனாய கர்த்தர் இயேசுவுக்கு சொல்லுவாரோ அதை மோசேக்கு சொல்றாரு. என்னாகமம் 12வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து, கர்த்தர் மேக தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். அப்பொழுது அவர், என் வார்த்தைகளை கேளுங்கள். உங்களுக்குள்ளே ஒருவன் தீர்க்கதரிசியாயிருந்தால் கர்த்தராகிய நான் தரிசனத்தில் என்னை அவனுக்கு வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோட பேசுவேன். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல. என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். வாசிப்போம். நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன். அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான். அவன் கர்த்தரின் சாயலை. அப்படின்னா அவன் எவ்வளவு பரிசுத்தவானா இருப்பான். அவன் எவ்வளவு பரிசுத்தவானா இருப்பான். கர்த்தர் சாட்சி கொடுக்கிறாரே. யாத்ராகமம் 33வது அதிகாரம் 11வது வசனம். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். இவன் என்ன செய்வான் தெரியுமா? இவனுடைய தீர்க்க தரிசனம் என்ன? அவனை ஒரு தீர்க்கதரிசி என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 18வது அதிகாரம் 13வது வசனத்தில் இருந்து, மறுநாள் மோசே ஜனங்களை நியாயம் விசாரிக்க உட்கார்ந்தான். ஜனங்கள் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் மோசேக்கு முன்பாக நின்றார்கள். காலையில இருந்து நான் பார்த்திருக்கிறேன். இந்த தீர்க்க தரிசனம் சொல்றவங்க வீட்டில் பெரிய கூட்டமே கியூல நிற்கும். அவங்கள்ட்ட கேட்பாங்க, ஆண்டவர் அவங்களை குறித்து என்ன காரியம் வச்சிருக்கிறார்? தீர்க்கதரிசியில் போய், இந்த மாப்பிள்ளையை கட்டலாமா, இந்த பொண்ணை கட்டலாமா, இந்த வீட்டை வாங்கலாமா கேட்பாங்க. அவங்க அதை கரெக்டாக சொல்லுவாங்க. வாங்கலாம், வாங்க வேண்டாம், கட்டலாம், கட்ட வேண்டாங்கிறது சொல்லுவாங்க. அதே மாதிரி இவனிடத்தில் தீர்க்க தரிசனம் கேட்க ஒரு பெரிய கூட்டம் வந்து நிற்கிது. வாசிப்போம். ஜனங்களுக்கு அவன் செய்த யாவையும் மோசேயின் மாமன் கண்டு, நீர் ஜனங்களுக்கு செய்கிற இந்த காரியம் என்ன? நீர் ஒன்றியாய் உட்கார்ந்திருக்கவும் ஜனங்கள் எல்லாரும் காலமே துவக்கி சாயங்காலம் மட்டும் உமக்கு முன்பாக நிற்கவும் வேண்டியது என்ன என்றான். அப்பொழுது மோசே தன் மாமனை நோக்கி, தேவனிடத்தில் விசாரிக்கும்படி ஜனங்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். தேவனிடத்தில் விசாரிக்கும்படி. பழைய ஏற்பாட்டில எல்லாம் ராஜாக்கள் தீர்க்கதரிசிகள்கிட்ட விசாரிக்கிறதுக்கு அனுப்பி விடுவாங்க. அதே மாதிரி இங்க மக்கள் இவனை விசாரிக்கிறதுக்கு வந்து நிற்கிறாங்க. வாசிப்போம். அவர்களுக்கு யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். யாதொரு காரியம் உண்டானால் என்னிடத்தில் வருகிறார்கள். நான் அவர்களுக்குள்ள வழக்கை தீர்த்து தெய்வ கட்டளைகளையும் அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன் என்றான். அவருடைய பிரமாணங்களையும் தெரிவிக்கிறேன். அவன் தான் தீர்க்கதரிசி.
நம்ம எப்படி நடக்கணும் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. எனக்கெல்லாம் ஆரம்ப காலங்களில் ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி கொடுத்தார்கள். அது நம்மளை பரிசுத்தத்திற்குள் வழி நடத்தும். மோசேயுடைய காலங்களில் அவன் ஒரு தீர்க்கதரிசியாகவே இருந்து செயல்படுகின்றான். உபாகமம் 34வது அதிகாரம் 11வது 12வது வசனங்கள். அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால், கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். அவனுக்கு ஈக்குவலா ஒருத்தன் கூட கிடையாது. ஏன்னா அவன் இயேசுவுக்கு ஒப்பானவன். உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை எழும்ப பண்ணுவேன். அப்போ மோசேயுடைய வாயிலிருந்து ஒன்று கூட சுயமா வராது. அவருக்கு நான் சொல்லுகிறது எல்லாம் அவர் சொல்லுவான்னு சொன்னார். அதை தானே இயேசு சொன்னார். யோவான் 12வது அதிகாரம் 49-50 வசனங்கள். நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். அவருடைய கட்டளை நித்திய ஜீவனாய் இருக்கிறது என்று அறிவேன். ஆகையால் நான் பேசுகிறவைகளை பிதா எனக்கு சொன்னபடியே பேசுகிறேன் என்றார். நல்ல கவனிய, நான் என்ன பேசணுங்கிறத அவருடைய சமூகத்தில் போனா எல்லாத்தையுமே சொல்லி கொடுப்பாரு. இயேசுவுக்கு எல்லா காரியமும் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இதே தான் மோசேக்கு ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரிடத்துல தான் பெற்றுக் கொண்டு வருவார். தீர்க்க தரிசன வரம் என்றால் என்ன? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவங்க தீர்க்கதரிசி இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்களும் மற்றவர்களுமாக 120 பேர் உட்கார்ந்து இருக்கிறான். அவங்க இப்ப இந்த அக்கினியை பார்க்கிறானுங்க. அப்படியே அவனுக்கு மேல அந்த அக்கினி இறங்குது. வாசிப்போம். அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தள்ளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். வெவ்வேறு பாஷை. இது அங்க இருந்த அநேகருக்கு புரியவில்லை. மதுபான அருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர்கள் மத்தியில பேதுரு எழுந்து பேசலாம். என்ன சொன்னா 16வது வசனத்தில் இருந்து, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்திருக்கிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். நல்ல கவனிங்க. மாமிசமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். யாரு? மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இது தீர்க்க தரிசன வரம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1வது வசனம். அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள், விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள். தீர்க்க தரிசிங்கிற கேட்டகரி வேற, தீர்க்க தரிசனங்கிறது வேற. இதனுடைய எல்லா விளக்கத்தையும் சொல்லுவேன். ஏன் தீர்க்க தரிசனம் மாறுகிறது?
தீர்க்க தரிசனம் சரியா சொல்லிட்டு இருந்த தீர்க்க தரிசனங்கள் ஏன் மாறுகிறது? எது தவறுதலான தீர்க்க தரிசனம்? வேத வசன அடிப்படையில் அதையும் நாம் தெரிந்து கொள்வோம்.